ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் யுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவா விநாயகப் பெருமானுடைய உருவம் தான் ஏறத்தாழ எல்லா ஊர்கள்லையும் வீடுகள்லையும் சிலையாவோ படமாகவோ பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்திருப்போம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தேதிகள்ல தன்னுடைய மகிமையால எல்லார் இதயத்திலையும் இடம் பிடிச்சு பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இறை வடிவம்னா அது சந்தேகமே இல்லாம சாய்பாபாவுடைய இறை வடிவம் தான். குறிப்பாக ஷிரடி சாய்பாபாவுடைய இறை உருவம் தான் அது. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா விஷ்ணுவுடைய அவதாரங்களையும் சிவ அம்ச மூர்த்திகளையும் தேவியர் வழிபாட்டையும் அதற்கே உரிய உயர்வோடையும் ஒரு பிரபல்யத்தோடையும் வழிபட்டுட்டு தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய காலகட்டத்துல மிக அதிகமாக மிக பிரபலமாக கூட சொல்லலாம் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடுனா அது சாய்பாபாவுடைய வழிபாடு தான். இது எல்லாருக்குமே தெரியக்கூடிய கண்கூடான ஒரு உண்மை. திரைப்படங்கள், வீடியோக்கள், அனுபவ தொடர்கள், கட்டுரைகள், புத்தகங்கள், குறிப்பாக ஸ்ரீ சாய் சச்சரிதம், அப்புறம் வியாழக்கிழமை விரதம், வியாழக்கிழமை வழிபாடு, இவை எல்லாமே எல்லா மக்கள்கிட்டையும் பொதுவான சாய்பாபாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சாய்பாபா கோயிலே இல்லாத ஊர் இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஊர் ஊரா எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாய்பாபா கோயில்ல மக்கள் அவர்களாகவே இறை மகிமையை உணர்ந்ததுனால பொதுவான சாய்பாபா பற்றிய கருத்துக்களையும் அந்த மகிமைகளையும் எல்லா மக்களும் உணர்ந்திருக்காங்கன்றதை இந்த இடத்துல நம்ம நம்பிக்கையாகவே சொல்லிடலாம். அப்போ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்? ஷிரடியில் இருக்கக்கூடிய அவதாரமாகி அந்த சாய்பாபான்ற புனித பெயரை இன்னொருத்தருக்கும் உபயோகப்படுத்துறாங்க. ஆந்திரால இருக்கக்கூடிய புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபான்னு சொல்றாங்க. அவருக்கும் ஷிரடி சாய்பாபாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன, அதைத்தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்ய சாய்பாபாவுடைய பக்தர்களுக்கு ஷிரடி சாய்பாபாவுக்கும் சத்ய சாய்பாபாவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்ற விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க இந்த காணொளியை பார்க்கும் பொழுது இது தெரிஞ்சது தானே அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். ஆனா ஷிரடி பாபாவுடைய பக்தர்களாக இருந்து சத்ய சாய்பாபாவை பத்தி தெரியாத இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. முதல்ல சாய்பாபாவுடைய பெயர் காரணம், அதாவது இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இந்தியாவுடைய தலை சிறந்த கவிஞர்கள்ல ஒருத்தராக இருந்தவர் சாது கபீர். அவர் ஒரு தலை சிறந்த ஆன்மீக அன்பு மார்க்கத்தை வளர்க்கக்கூடியவராக இருந்தவர். அந்த கபீர் இந்துக்களால ஒரு துறவியாகவும் முஸ்லிம்களால ஒரு ஃபக்கீராகவும் பார்க்கப்பட்டவர். அவர் வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்துல காசி மாநகரத்துல சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், சூஃபிசம்னு சொல்லி பல சமயங்கள் கலந்து விரவி காணப்பட்டது. அப்போ அந்த காசி மாநகரத்துல வேற்றுமையில் ஒற்றுமைன்ற கருத்தை மிக ஆழமாக விதைத்து சென்ற முக்கியமானவர்கள்ல ஒருவர் இவர். ஒரு கவிஞராகவும் ஆன்மீக ஞானியாகவும் திகழ்ந்த இவருடைய பாடல்கள்ல இறைவனை சாயி அப்படின்னு அழைச்சிருந்தார். அவருடைய பாடல்களுடைய புனிதத்தன்மையை உணர்ந்த பண்டிதர்கள் சாயின்ற சொல்லுடைய புனிதத்தன்மையும் உணர்ந்திருந்தாங்க. அப்படி ஒரு பண்டிதர் தான் மகள்சாபதி. அவர் யாருன்னா ஷிரடியில் இருக்கக்கூடிய கண்டோபா கோவிலுடைய பூசாரி. கண்டோபா அப்படின்னா சிவனுடைய அவதாரமாக வடநாட்டு பகுதிகளில் வழிபடக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்கு. அந்த கோயில் பூஜாரி அப்படி என்ன பண்ணினார்? சாந்துபாய் பாட்டில்ன்ற ஒரு செல்வந்தருடைய வீட்டு திருமண ஊர்வலத்துல மக்களோடு மக்களாக தெய்வீக ஒளி பொருந்தி அந்த இஸ்லாமிய இளைஞனை பார்த்து யா சாயி அப்படின்னு அழைச்சார். யா சாயி அப்படின்னா வருக சாயின்னு அர்த்தம். சாய்பாபான்ற அந்த பெயர் அதற்கு பின்னாடி நிலைச்சிருக்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு தான் காரணமாக இருந்தது. இதுல சாயி அப்படின்னு சொன்னா தெய்வீக தாய் அப்படின்னு அர்த்தம். பாபா அப்படின்னா தெய்வீக தந்தை. அப்ப சாய்பாபானா தெய்வீக தாய் தந்தையர் அப்படின்னு பொருள். யுகம் யுகமாக சாய்பாபான்ற அந்த தெய்வீக பெயரை வழிபடுறதுக்கு, அதாவது மக்கள் தொழுவதற்கு இந்த நிகழ்வு தான் அடிப்படை காரணமாக அமைஞ்சது. அதாவது சாயின்ற அந்த தெய்வீகத்தை உணர்ந்து அந்த தெய்வீக ஒளி பொருந்திய இளைஞரை சாய்பாபான்னு நம்மளை எல்லாம் அழைக்க வச்ச அந்த பெருமை மகள்சாபதி அவர்களையே சாரும். ஷிரடி சாய்பாபாவோட இலக்கியங்களை படிச்சவங்களுக்கு
அதை ஆராய்ச்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஷீரடி சாய்பாபாவுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய பெற்றோர், இது எல்லாமே ஒரு மர்மமா தான் இருந்தது. பாபாவுமே தன்னுடைய பிறப்பு குறித்த அந்த ஆரம்ப கால செய்திகளை பொதுமக்களிடத்துல அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு 16 வயது பாலகனாக ஷீரடிக்கு முதன்முறையாக வர்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காணும். மறுபடியும் 1858 வருஷம் சாந்துபாய் பாட்டில் அவர்களுடைய மருமகன் திருமண ஊர்வலத்துல மக்களோடு மக்களாக வரக்கூடிய சாய்பாபா அதற்கப்புறம் அங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டார். இந்த செய்தியை தான் நம்ம இலக்கியங்கள்ல பார்க்க முடியுது. பாபா கூட தன்னுடைய குருநாதரை பற்றி 1-2 வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர வேற எந்த செய்திகளும் எந்த ஏட்லையும் அச்சிடப்படலை. இதுதான் நம்ம அறிஞ்ச ஒரு உண்மை. அப்போ இந்த உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா தான் ஷிரடி சாய்பாபாவை பத்தின இந்த ரகசியங்களை எல்லாத்தையும் உலகம் அறிய எடுத்து சொன்னவர். அன்றைய நிஜாம் ராஜ்யத்தோட அவுரங்காபாத் மாவட்டத்துல மன்மாடுக்கு அருகில் இருக்கக்கூடிய பத்ரின்ற கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்த கங்கா பவதியா மற்றும் தேவகிரி அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்தவர் தான் சாய்பாபா. அவங்க 2 பேரும் பார்வதி பரமேஸ்வரனுடைய தீவிர பக்தர்களாக இருந்தாங்க. அவர்கள் அந்தன குலத்தில் பாரத்வாஜ ரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே துணியில சுத்தி அந்த குழந்தைய சாலையோரமா விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு இஸ்லாமிய ஃபக்கீர் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். 1835 வருஷத்துல இருந்து 39 வருஷம் வரைக்கும் 4 ஆண்டுகள் அந்த குழந்தை அந்த இஸ்லாமிய குடும்பத்துல வளர்ந்தது. பாபா குழந்தையாக இருக்கும் பொழுதே கோயிலுக்கு சென்று குரானை படிக்கிறதும் மசூதிக்கு சென்று வேதங்களை ஓதுவதுமாக அவர் வளர்ந்துட்டு வந்தார். அந்த ஃபக்கீருடைய மனைவி அந்த குழந்தைய அப்போ மிக பிரபலமாக இருந்த ஆன்மீக ஞானி கோபால்ராவ் தேஷ்முக் அவருடைய ஆசிரமத்துல சேர்க்க ஆசைப்பட்டாங்க. அவர் தான் யார் அப்படின்னா திரு வெங்குசா, ஸ்ரீ வெங்குசா அவர்கள். குழந்தைய அங்க அழைச்சிட்டு போனோன்னுமே வெங்குசா அவர்கள் அந்த குழந்தைய பார்த்து அப்படி ஒரு ஆனந்தமாக 10 வருடமா நான் உனக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லி கட்டி அணைச்சுக்கிட்டார். இந்த துல்லியமான விவரங்கள் எல்லாமே ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவருடைய சொற்பொழிவுல 1990, 91, 92 ஆண்டுகள்ல மக்களிடையே வெளிப்படுத்தின செய்தியாக தான் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 1835 வருஷம் செப்டம்பர் 28 நாள் தான் ஷீரடி சாய்பாபா பிறந்தார் என்ற செய்தியை உலகம் அறிய வைத்தவரும் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா தான். அதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி வரலாம். இந்த புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா தன்னோட எந்த வயசுல தனக்கும் ஷீரடி சாய்பாபாவுக்கும் தொடர்பு இருக்கிறதாக வெளி உலகத்திற்கு சொன்னார்? அவருடைய 14 வயதில் 1940 வருடம். அப்போ தெலுங்கு மொழியில ஸ்ரீ சாய் சத்சரிதம் கிடையாது. 1953 வருஷம் தான் தெலுங்கு மொழியில அது வெளியாகிறது. அப்ப அதற்கு 13 வருஷத்திற்கு முன்னாடியே ஷீரடி பாபாவை பத்தி எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் தான் அவருடைய மறு அவதாரம்ன்ற உண்மையை எல்லோரையும் உணர வைத்தார். சத்யநாராயண ராஜு, இதுதான் அவங்களுடைய பெற்றோர்கள் அவருக்கு வைத்த அந்த பெயர். கிட்டத்தட்ட வெளி உலக தொடர்பே குறைவாக, அதாவது மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல, ஆந்திரால உறவகொண்டான்ற கிராமத்துல யாருமே, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யாருமே அறிஞ்சிராத மகாராஷ்டிராவுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிறார். அந்த சத்யநாராயண ராஜு தன்னுடைய 14வது வயதுல தனக்கும் ஷீரடி பாபாவுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அறிவிச்சார். அவர் பாலகனாக இருக்கும் பொழுதே நிறைய லீலைகள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது. குறிப்பா அவருடைய தாயோடைய கருவறையில இருக்கும் பொழுதே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இசைக்கருவிகள்லாம் இசைக்க ஆரம்பிச்சது. அப்ப அவங்களுடைய பெற்றோர்கள் பயந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக ஞானிகள்கிட்ட போய் கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுல பிறக்க இருக்கிறது புனித ஆத்மா, நீங்க யாருமே பயப்படவே தேவையில்லைன்னு சொல்லி அவங்க நம்பிக்கையா சொல்லி அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம சத்யநாராயண ராஜு பிறப்பதற்கு முன்னாடியே அவங்க தாய் தந்தையர், அதாவது ஈஸ்வராம்பா பெத்த வெங்கப்ப ராஜு, அவங்களுடைய திருமணத்துக்கும் முன்னாடி பெத்த வெங்கப்ப ராஜுடைய அப்பா கொண்டமராஜு அவர்களுக்கு ஒரு அவதூதர் மூலியமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த அவதூதர் யாருன்னா வெங்காவதூதர். அவர் ஒரு சிறந்த மகான். அப்போ அந்த காலகட்ட மக்களால அவர் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒருவர். இப்பவும்
ஆந்திரா கர்நாடகாவுடைய பார்டர்ல சௌடேஸ்வரிபுரா அப்படின்ற இடத்துல வெங்காவதூதருடைய ஜீவசமாதி அடைஞ்ச கோயில் இருக்கு. இப்ப அதை வந்து உசைன்புரான்னு சொல்றாங்க. மக்கள் அதை வழிபட்டு இருக்கிறாங்க. அந்த வெங்காவதூதர் தாத்தா கொண்டமராஜுவை ஒரு தடவை சந்தித்த பொழுது பூமாதேவி அழுகிறார். நாராயணரே பூமியில் அவதரிக்க போறார். உங்க குடும்பத்துல இருக்கவங்களுடைய பக்திக்கு பரிசாக அவர் உங்க குடும்பத்துல தான் அவதரிக்க போறார். நீ அவரை பார்க்க போற. அவர் உன் மேல அன்பா இருப்பார். இந்த தீர்க்க தரிசனம் அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஒரு பாலகனாக இருக்கக்கூடிய சத்யநாராயண ராஜு ஷிரடி பாபாவுடைய மறு அவதாரம்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு பல பக்தர்கள் அவர் அப்பவே வழிபட வந்தாங்க. ஆனா தங்கள் வீட்டு அந்த இளம் பாலகன் சத்யநாராயண ராஜு தன்னை ஷிரடி பாபாவுடைய மறு அவதாரம்னு சொல்லும் போது அந்த குடும்பத்தால அதை ஏத்துக்கவே முடியல. அவர் அந்த குழந்தையிலேயே என்ன பண்ணினாங்கன்னா மந்திரவாதிகள்கிட்டையும் நிறைய மருத்துவர்கள்ட்டையும் அழைச்சிட்டு போய் அவருக்கு சிகிச்சைன்ற பேர்ல என்னென்னமோ செய்தார்கள். ஆனா எப்பவுமே சாயி கோபமே படல. குறிப்பாக அவருடைய தந்தையாரான பெத்த வெங்கப்பராஜு அவர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம ஒரு நாள் கோபத்துல கையில பெரம்ப எடுத்து உயர்த்திட்டார் அடிக்கிறதுக்காக. நீ பேயா பிசாசா என் மகனை வந்து பிடிச்சிருக்கியான்லாம் கேட்டு நீ யாருன்னு சொல்லுன்னு மிரட்டுறாரு. அந்த கோபத்தை கூட தாங்கிக்கிட்டு அந்த குழந்தை நான் யாருன்னு தெரியலையா, நான் சாய்பாபான்னு சொல்லி புன்முறுவலோட சொல்றார். உங்க வெங்காவதூதர் பிரார்த்தனை பண்ணதுனாலதான் நான் இங்க வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்ன உடனேயுமே அவங்க தாத்தா கொண்டமராஜுக்கு புரிஞ்சது அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இங்க நடந்துருச்சுன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, சத்யா அன்னைக்கு நாள் முழுவதுமாக ஆபஸ்தம்ப சூத்திரம் பாரத்வாஜ கோத்திரம்னு முணுமுணுத்துட்டே இருந்தார். 1940 மே மாசம் 23 வியாழக்கிழமை. அதுக்கு அடுத்த வியாழக்கிழமை மே மாதம் 30 பக்தர்கள் நிறைய கூட ஆரம்பிச்சிட்டாங்க. வியாழக்கிழமை சுவாமிக்கு வழிபாடு பண்ணணுன்றதுக்காக. இப்போ அவங்க அப்பாவுக்கு திரும்பவும் சந்தேகம் வருது. நீ யாருன்னு கேட்டே ஆகணும். அவருக்குள்ள என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு இஸ்லாமிய ஆவிதான் தன் மகன் உடம்புல வந்து இறங்கிருச்சோ அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். உண்மையிலே அவதாரமாக இருந்தா எனக்கு நிரூபிச்சு காமின்னு. அன்று வியாழக்கிழமை பக்தர்கள் எல்லாம் பூக்களோட வந்து காத்திருந்தாங்க. மல்லிகைப்பூ நிறைந்திருந்த அந்த தட்டுல இருந்து கை நிறைய பூவை கொத்தாக எடுத்த அந்த இளம் சாயி பூமியில வீசி எறிந்தார். அவர் கையில இருந்து வீசி எறிந்த அந்த பூக்கள் எல்லாம் சாய்பாபான்ற எழுத்து வடிவத்துல போய் விழுந்தது. அதை பார்த்த உடனேமே அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சது இவர் தான் ஷிரடி பாபாவுடைய மறு அவதாரம்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதே வருடம் 1940 அக்டோபர் 20 எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனி தொடர்பு கிடையாது, என் பக்தர்கள் என்னை அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து சுவாமி வெளியேறாங்க. அதற்கப்புறமாக அவர் என்னென்ன லீலைகள்லாம் செய்தார், எப்படிப்பட்ட பக்தர்கள் வந்து சேர்ந்தார்கள், ஷிரடியில இருந்த சாய்பாபா தான் இங்க புட்டபர்த்தி சாய்பாபாவா பிறந்திருக்காருன்ற அந்த செய்தி எப்படி உலகுக்கு வெளியானது, இது எல்லாம் ஒரு பெரிய தொடருக்கான செய்திகள். ஆனா இப்போ நம்ம ஷீரடிக்கு போகலாம். 1918 விஜயதசமி அன்னைக்கு மகா சமாதி ஆன ஷிரடி சாய்பாபா தன்னுடைய பக்தர்கள்ட்ட, அதாவது அத்தியந்த பக்தர்கள்ட்ட மட்டும் தான் திருப்பி வரக்கூடிய செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பக்தர்கள் யார், அவங்க அதை எப்படி குறிப்பெடுத்திருந்தாங்க, இந்த செய்தியை இப்ப நம்ம பார்க்க போறோம். 1918 பாபா மகா சமாதி அடைந்த பிறகு 3 மாதம் கழித்து மகாராஷ்டிராவுடைய பெரிய நகரமான கிர்கியில பக்தர்கள் முன்னாடி தோன்றி இந்த உடல் அழிந்தது, ஆனா நான் திருப்பி வருவேன் அப்படின்ற செய்தியை சொல்லிட்டு போறாங்க. மகா சமாதி அடைந்த 6 மாதம் கழிச்சு துவாரகாமாயில ஷிரடி பாபா தன்னுடைய அந்த தகர குவலையோட தாஸ்கனுவுக்கும் மஹல்சாபதிக்கும் காட்சியளிக்கிறார். தான் திரும்பி வரக்கூடிய செய்தியை சொல்றாங்க. குறிப்பா அப்துல் பாபா முன்னாடி தோன்றி என்னுடைய உடல் மறைஞ்சிருச்சு, ஆனா என்ன யாரு மறைக்க முடியும், நான் திரும்ப வந்து உனக்கு காட்சி தருவேன்னு சொன்னாங்க. என்னுடைய முதல் அவதாரம் மகாராஷ்டிரால இருந்தது. 2வது அவதாரம் மதராஸ் மாகாணத்துல நடக்க போகுது. சத்யான்ற பேர்ல உனக்கு நான் காட்சி தருவேன்னு சொன்னாங்க. அது சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா இல்லையா, அப்போ புட்டபர்த்தி மதராஸ் மாகாணத்துல தானே இருந்தது. சுவாமி மகா சமாதி அடைந்த பின்பு இப்படி பல பக்தர்கள்ட்ட வந்து வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம அவர் தன் ஸ்தூல சரீரமாக மகா சமாதி அடைவதற்கு முன்பாக சில பக்தர்கள்ட்ட சொன்னதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுல முக்கியமா கலி சாரதா தேவின்ற அம்மையார்கிட்டையும் காகா சாஹேப் தீஷித் என்ற பக்தர்கிட்டையும் சுவாமி சொல்லி சென்ற அந்த செய்தி தான் இதிகாச சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. HS தீஷித், அதாவது ஹரி சீதாராம் தீஷித், அவர் தான் நாம காகா சாஹேப் தீஷித்னு அடையாளம் கண்டிருக்கோம்.
குழந்தை பருவத்துல மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிச்ச அவர் அதற்கப்புறமாக FA BA LLBன்னு லண்டன்ல போய் படிச்சு பட்டம் வாங்கியவர். மும்பையில நீதிபதியாக பணியாற்றியவர். மக்கள்கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் ஒரு நல்ல மதிப்பு அவர் பேர்ல இருந்தது. அவர் ஷீரடி பாபாவுடைய தீவிர பக்தராக இருந்தார். ஷீரடி சாய்பாபா தன்னுடைய அடுத்த அவதாரம் குறித்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 8 வருடம் கழித்து நான் திரும்பி வருவேன்னு பாபா சொன்ன அந்த செய்திய இந்த காகா சாஹிப் தீஷித் தன்னுடைய குறிப்புல 8 வயது பாலகனாக வருவேன்னு சொல்லி குறிச்சு வச்சாங்க. ஷீரடி சாயி சத்சரிதத்துல அத்தியாயம் 43 44 பக்கம் 409 இதை நீங்க பார்க்கலாம். 1918 வருஷம் மகா சமாதி அடைந்த ஷீரடி சாய்பாபா 8 ஆண்டுகள் கழித்து திரும்பி வருவேன்னு சொல்லி இப்ப 108 ஆண்டுகள் ஆயிருச்சு. இன்னுமா தனது வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பார்? தனது வாக்கை நிறைவேற்றினார். ஷீரடி பாபா மகா சமாதிக்கு பிறகு சரியா 8 வருஷம் கழிச்சு, அதாவது 1926வது வருஷம் புட்டபர்த்தியில சத்ய சாய்பாபாவாக பிறந்தார். 14 வயது பாலகனாக நான் தான் ஷீரடி பாபாவுடைய மறு அவதாரம்னு சொன்ன அந்த லீலை அந்த நாள்ல தான் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய தெய்வீகம் அங்க இருக்க மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியதான் செய்தது. குறிப்பா பள்ளி பாலகனாக அவர் இருக்கும் பொழுது அவர் செய்யாத ஒரு தவறுக்காக அவருடைய ஆசிரியர் அவரை மேஜை மீது ஏறி நிற்க செய்தார். இதனால அந்த ஆசிரியர் அமர்ந்திருந்த அந்த நாற்காலியிலிருந்து அவர் எழுந்திருக்க முடியலன்ற நிலையும் அவர் உணர்ந்தார். இப்ப இன்னொரு ஆசிரியர் வந்து சத்யாவுடைய அந்த தெய்வீகத்தை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஆசிரியர் சத்யாவை அந்த மேஜையிலிருந்து இறங்க வைத்தார். அதற்கு பின்னாடி தான் இவரால் அந்த நாற்காலியிலிருந்தே எழ முடிந்தது. இந்த சம்பவம் மாணவர்கள் மத்தியில அவ்வளவு தீவிரமாக விரைவா பரவிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கே பரவிருச்சு. அந்த தெய்வீக சம்பவம் நிகழ்ந்தது எப்போனா சத்யநாராயண ராஜுடைய 8 வயதுல. ஆக பாபா 8 வயது பாலகனாக திருப்பி வருவார்னு காகா சாஹிப் தீஷித் எழுதி வச்ச அந்த குறிப்பும் இங்க சத்யநாராயண ராஜு 8 வயதுல பள்ளியில நடத்தின அந்த தெய்வீக நிகழ்வோட பொருந்தி போறதை நம்ம பார்க்கலாம். ஆக பாபா சொன்ன 8 வருடம் கழித்து வருவேன்னு சொன்னதும் உண்மையானது. காகா சாஹிப் குறித்து வைத்த 8 வயது பையனாக வெளிப்படுவேன்னு சொன்னதும் உண்மையானது. ஷீரடி சாய்பாபா காகா சாஹிப் தீஷித் மாதிரி அத்தியந்த பக்தர்கள்ட்ட தன்னுடைய வருகையை சொல்லியிருந்தாலும் ஒரு பக்திகிட்ட சொன்ன அந்த நிகழ்வு தான் இதிகாச சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. அந்த பக்தை யாருன்னா கலி சாரதா தேவி அம்மையார். அவங்க 1918க்கு முன்பே, அதாவது ஷீரடி சாய்பாபா ஸ்தூல சரீரமாக இருந்த அந்த இறுதி ஆண்டுகள்ல ஷீரடி பாபாவை சந்திச்ச போது, நான் ஆந்திர பிரதேசத்துல மறுபடியும் வருவேன், நீ அப்பயும் என்னை வந்து சந்திப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்து பல வருடங்கள் கழித்து, அதாவது 1942வது வருஷம் தான் அந்த அம்மா ஆந்திர பிரதேசத்துல உறவகொண்டான்ற கிராமத்தை கேள்விப்பட்டு சத்யநாராயண ராஜுன்ற பாலகன் தான் மறு அவதார பிரகடனம் செய்திருக்கிறாங்கன்றதை கேள்விப்பட்டு போறாங்க. சத்யநாராயண ராஜு, அதாவது சாய்பாபா அந்த அம்மாவை அழைச்சு, நீ எனக்கு 16 ரூபாய் தரணும், நான் சாய்பாபான்றது கூட தெரியாம நமஸ்காரம் கூட பண்ணாம வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்ன உடனேயும் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருது. ஏன்னா ஷீரடி சாய்பாபாவுக்கும் தனக்கும் மட்டுமே தெரிந்த விஷயத்த இந்த சாய்பாபா சொல்றாருன்னா, இவர் தான் ஷீரடி சாய்பாபாவுடைய அந்த மறு அவதாரம், சுவாமி சொன்ன மாதிரி என்னை வந்து தரிசிப்பன்னு சொன்ன அந்த நிகழ்வு நடந்துருச்சேன்னு சொல்லி அங்க விழுந்து வழிபடுறாங்க. இந்த அம்மையார் தான் இந்தியாவுடைய பல மாகாணங்களுக்கு அதே பாபா தான் இவருன்ற அந்த விஷயம் பரவுவதற்கு சாட்சியாகவும் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த அம்மா பெரிய பொட்டு வைக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. தெலுங்குல பெத்த பொட்டு அப்படின்னு சொல்லி சாய்பாபா அவங்கள கூப்பிட்டாங்க. அந்த பேரு தான் பின்னாடி அந்த அம்மாவுக்கு நிலைச்சு போச்சு. அந்த பெத்த பொட்டு அம்மா தன்னுடைய ஷீரடி சாய்பாபா தான் இங்க புட்டபர்த்தி சாய்பாபாவா அவதரிச்சிருக்காங்கன்னு சொல்லி தன் வாழ்நாள் முழுக்க சாய்பாபா சேவையிலேயே கழிச்சிட்டாங்க. இதே விதமான தெய்வீக அனுபவம் இன்னொரு பக்திக்கும் கிடைச்சது. அவங்க சிம்லால இருந்தாங்க. அவங்க பேர் கிருஷ்ணபிரியா மாதாஜி. 1918ல சுவாமி மகா சமாதி அடைஞ்சதற்கு மறுநாள் அந்த அம்மாவினுடைய வீட்டுல நேரடியாக காட்சி கொடுக்கறாங்க. அந்த அம்மா ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் பாதத்துல விழுந்து வணங்கி எந்திருக்கும் போது சுவாமி சொல்றாங்க, நான் 8 வருஷம் கழிச்சு திருப்பி வருவேன், நீ என்ன தரிசிக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் அப்படி கிளம்பிடுறார். அந்த அம்மா வந்து சுவாமியுடைய அந்த மறைவுக்கு பின்னாடி மறுநாள் நடந்த நிகழ்வுன்றனால அவங்க மனசுல அது ஒரு பெரிய நிகழ்வா பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து
ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது 60 ஆண்டுகள் கழித்து 1973 புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா சிம்லாவுக்கு விஜயம் செய்றார். அந்த சமயத்துலதான் யாரோ மூலியமாக கிருஷ்ணபிரியா மாதாஜி அம்மா நம்ம ஷிரடி பாபா தான் சத்ய சாய்பாபாவாக திரும்பி பிறந்து வந்திருக்கிறார்ன்ற செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய தள்ளாத வயதிலையும் தேடி சுவாமி எங்க மக்களுக்கு தரிசனம் கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டு அங்க போயிடுறாங்க. போன இடத்துல சத்ய சாய்பாபாவை பார்த்த உடனேயும் சுவாமி என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சத்ய சாய்பாபா சொல்றாங்க, நீதான் என்ன மறந்துட்ட, நான் தான் உன் வீட்டுக்கு வந்தப்பவே சொன்னனே 8 வருஷம் கழிச்சு நான் வருவேன், நீ என்ன பார்க்கவான்னு, நீதான் என்ன மறந்துட்ட கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன உடனேயும் தன்னுடைய ஷீரடி பாபா தான் இங்க சத்ய சாய்பாபாவா நேர்ல வந்திருக்கார்ன்றத உணர்ந்து அவங்க மனம் உருகி அவர் பாதத்துல விழுந்து நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவிக்கிறாங்க. இது போல ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் மூலமா ஷிரடி சாய்பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய அடுத்த அவதாரத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஆயிரக்கணக்கான அனுபவங்கள்ல நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் தொடர்களாகவோ புத்தகங்களாகவோ நிறைய பதிவு செய்யப்பட்டது. அதுல எதை சொல்றது எதை விடுறது, இந்த வீடியோவுடைய நீளம் கருதி பிரபலமான அனுபவங்களை மட்டும் நம்ம இங்க பார்ப்போம். முதல்ல சத்ய சாய்பாபா 1940 வருஷம் அக்டோபர் 20 அந்த அவதார பிரகடனம், நான் தான் ஷிரடி சாய்பாபாவுடைய மறு அவதாரம்னு சொன்ன அந்த நாள்ல தன்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அவர்கள் வீட்டு தோட்டத்துல அமர்ந்திருந்த போது பக்தர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அதை கேள்விப்பட்ட ஒரு போட்டோகிராஃபர் சாய்பாபாவை போட்டோ எடுக்கணும்னு அங்க நின்று, பாபா முன்னாடி ஒரு கல் இருந்தது, போட்டோ எடுக்கும் போது அந்த கல் இடைஞ்சலா இருக்குமேன்னு சொல்லி அதை எடுக்க சொன்னாங்க. அப்ப பாபா அந்த கல் இருக்கட்டும், அதையிடையே நீங்க போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் போட்டோ எடுத்துட்டு போய் அது அந்த காலத்து கேமரா இல்லையா, அந்த நெகட்டிவை எடுத்து அதை பிரிண்ட் போட்டு பார்க்கும் போதுதான் அந்த கல் ஷீரடி பாபாவுடைய உருவச்சிலையாக மாறி இருந்தது அந்த போட்டோல தெரிஞ்சது. அந்த சம்பவத்திற்கு சாட்சியாக அந்த போட்டோவை இன்னும் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இந்த போட்டோ சம்பவம் தான் உறவுகுண்டால இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதே பாபா தான் இவர் அப்படின்றத காட்டி கொடுத்த ஒரு நிகழ்வா இருந்தது. அடுத்த சம்பவம் ஒரு மொத்த அரச பரம்பரையே அதே பாபா தான் இவர்ன்றத உணர்ந்த ஒரு சம்பவம். அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். தற்போதைய கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் அமைந்திருக்க சிஞ்சோலி சமஸ்தானத்துடைய மூத்த அரச குடும்பத்தினர் சாய்பாபாவுடைய, அதாவது ஷிரடி சாய்பாபாவுடைய சமகாலத்தவர்களாக இருந்தாங்க. அவங்க ஷிரடி சாய்பாபாவுடைய தீவிர பக்தர்களாகவும் இருந்தாங்க. 1946 வருஷம், அதாவது ஏறக்குறைய ஷிரடி பாபா மகா சமாதி அடைந்த பிறகு 28 ஆண்டுகள் கழித்து அந்த அரச குடும்பத்திலிருந்து ஒருவர் ஷிரடிக்கு போறார். அங்க அப்துல் பாபாவை தரிசிக்கிறார். இந்த அப்துல் பாபா யாருன்னா, அவர் ஷீரடியில வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான். ஷீரடி பாபாவுடைய மகா சமாதிக்கு பிறகு 36 வருஷங்கள் ஷீரடியில வாழ்ந்து பாபாவின் அனுகிரகத்தால பலருக்கும் வழிகாட்டினார். ஷீரடி பாபா தனது மறைவுக்கு பின்னர் அப்துல் பாபாவிற்கு காட்சியளித்து பல தெய்வீக ரகசியங்களையும் இவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க ஷீரடிக்கு போனா அங்க பாபாவுடைய சாவடிக்கு நேர் எதிரில் அப்துல் பாபாவோட இடத்தை நீங்க தரிசிக்க முடியும். இன்னும் கூடுதல் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தரின் டிவைன் லைஃப் சொசைட்டியின் அடுத்த தலைவராக விளங்கிய சுவாமி சித்தானந்தரிடம் நம்ம ஷீரடி சாய்பாபா தான் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவாக மீண்டும் வந்துள்ளார் என்று அப்துல் பாபா கூறியுள்ளார். அந்த அப்துல் பாபா தான் இந்த குடும்பத்தினருக்கு ஒரு தெய்வீக வாக்கு கொடுத்திருந்தார். என்னன்னா, ஒரு வருடத்திற்குள்ள உங்க அரச குடும்பம் முழுவதுமாக சாய்பாபாவுடைய தரிசனத்தை பெற போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்துல் பாபா சொன்ன அந்த தெய்வீக வாக்கு அவங்க வாழ்க்கையில நடந்தது. அவங்க எல்லாரும் சாய்பாபாவுடைய தரிசனத்தை பெற்றார்கள். ஆனா அவங்க எல்லாரும் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவுடைய தரிசனத்தை பெற்றார்கள். சாக்கம்மா என்கிற அந்த பெருமாட்டி அவங்க சிறந்த சாய்பாபாவுடைய பக்தையாக இருந்தாங்க. அவர்கள் மூலியமாக சாய்பாபாவை பற்றி அறிந்து புட்டபர்த்தி சத்ய சாய்பாபாவுடைய தரிசனத்தை பெற்றார்கள். இந்த அரச குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப ரகசியம் இருந்தது. அது என்னன்னா, சிஞ்சோலி சமஸ்தானத்துல ஒரு முறை கலவரம் ஏற்பட்ட போது பாபா டாங்கா வண்டியில இறங்கினார். அப்போ ஒரு கமண்டலம் நிறைய நீர் நிரப்பி அதை முக்கியமான இடங்கள் எல்லாம் தெளிக்க செய்தார். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்திற்கு இனிமே எந்தவித தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பினார். நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது பாபா
மகா சமாதி அடைந்ததற்கு பின்னால் நடந்த நிகழ்வு. இப்போ புட்டபர்த்திக்கு வருவோம். 1949 வருஷம் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஜனவரி மாதம் ஹைதராபாத்துக்கு விஜயம் செய்றார். அப்போ சிஞ்சோலி சமஸ்தானத்துக்கு தொடர்புடைய ஸ்ரீநிகேதன் அரண்மனைக்கு போறாங்க. அங்க ராஜமாதா நாமகிரி அம்மாவை சந்திக்கிறாங்க. அப்போ உங்களுடைய சிஞ்சோலி சமஸ்தானத்துல என்னுடைய ஹூக்காவையும் டாங்கா வண்டியையும் கமண்டலத்தையும் விட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லது மட்டும் இல்லாம அங்க அரச குடும்பத்திற்கே அறியப்படாத சில இடங்களையும் சில பொருட்களையும் பத்தி எடுத்து சொல்றாங்க. இந்த தெய்வீக வெளிப்பாடுனால ராஜமாதா நாமகிரி அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. ஏன்னா 25 வயதை நிரம்பிய இந்த சத்ய சாய் பாபா சிஞ்சோலி அரண்மனைக்கு வந்ததே கிடையாது. இப்பதான் ஒரு தெய்வீக பேருண்மை அந்த அம்மாவுக்கு புரிந்தது. இந்த கமண்டலம், ஹூக்கா, டாங்கா வண்டி இது எல்லாமே ஷிரடி சாய்பாபாவுடைய வருகையினால வந்தது. ஷிரடி சாய்பாபா விட்டு சென்றதாக இப்ப சத்ய சாய்பாபா வந்து சொன்ன அத்தனை பொருட்களும் அந்த அரண்மனையில அங்கங்க இருந்ததை அந்த அம்மா நேர்ல பார்த்தாங்க. அந்த டாங்கா வண்டி உட்பட அந்த பொருட்கள் எல்லாமே இப்ப கூட அந்த டாங்கா வண்டியை புட்டபர்த்தி சைத்தன்ய ஜோதி மியூசியத்துல நீங்க பார்க்கலாம். அதே பாபா தான் இவர்ன்றத அந்த குடும்பத்திற்கு தத்ரூபமாக நிரூபித்து காமிச்ச அந்த சம்பவத்தை நம்ம இப்ப பார்த்தோம். இப்படி எத்தனையோ குடும்பங்கள், பிரபலங்கள், சுவாமிஜிக்கள் எல்லாருமே அதே பாபா தான் இவர்ன்ற அந்த தெய்வீக அனுபவத்தை நேரடியாகவே பெற்றிருக்கிறாங்க. இதை ஒன்னொன்னா நம்ம எடுத்து பார்க்கணும்னா ஒரு பெரிய வீடியோ தொடரே போட்டுடலாம். அதனால சில சுவாரஸ்யமான தகவல்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஷீரடி சாய்பாபாவுடைய உருவச்சிலை முதலாக எங்க நிறுவப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஷீரடின்ற அந்த புண்ணிய சேத்திரத்துல நிறுவறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில இருக்கக்கூடிய கிண்டில தான் அது நிறுவப்பட்டது. கிண்டில இருக்கக்கூடிய புறநகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய கிண்டி சாய்பாபா கோவில்ல தான் முதலாக புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா நேரடியாக வந்து அங்க சிலையை நிறுவினார். 1949 வருஷம் ஜனவரி 3ஆம் நாள் அந்த சிலையை அங்கே நிறுவப்பட்டது. அதுதான் முதலாக உலகிலேயே ஷிரடி சாய்பாபாவிற்கு என்று சிலையாக நிறுவப்பட்டது அங்குதான். நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாகசாயி மந்திர்ல இருக்கக்கூடிய பளிங்கு சிலைய யார் நிறுவினாங்கன்னு தெரியுமா? 1965 வருஷம் பிப்ரவரி 26ஆம் தேதி அந்த இடத்துல அந்த சிலையை நிறுவுறதுக்கு முன்னாடி அந்த பீடத்தை புனிதப்படுத்தக்கூடிய விதமாக தன்னுடைய கை அசைப்புல தங்கத்தாலான ஒரு தகட்டையும் நவரத்தினங்களையும் சில புனித பொருட்களையும் வரவழைச்சு அந்த பீடத்தின் அடியில் இட்டு அந்த பீடத்திற்கு மேல அந்த பளிங்கு சிலையை, ஷிரடி பாபாவுடைய சிலையை அங்க நிறுவினார். அந்த நிறுவின அன்னைக்கு அங்கு கூடியிருந்த மக்களுக்கு தன்னுடைய தெய்வீக அருளுரையில் அந்த நிகழ்வுல பொதிஞ்சிருந்த அந்த உண்மையை வெளிப்படுத்தினார். அதாவது ராமர் அவதாரமாக வந்த பொழுது சிவபெருமானுக்காக ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அதுபோல இங்கு ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரத்திற்கான சிலையை பிரதிஷ்டை செய்கிறது உண்மையை அந்த மக்களிடையே எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, பொதுமக்கள் மத்தியில ஷிரடி பாபாவுடைய மகிமையில கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு திரைப்படங்களுக்கும் பாடல்களுக்கும் உண்டுன்னு சொல்லலாம். 1955 வருஷம் மராட்டி மொழியில ஷிரடி சே சாய்பாபான்ற ஒரு படம் வெளியானது. அந்த படத்துடைய கம்போசர் பாண்டுரங்க தீட்சித் சிறந்த சத்ய சாய் பாபாவுடைய பக்தராக இருந்தவர். அவருடைய சந்ததியே சத்ய சாய்பாபாவுடைய பக்தர்களாக தான் இருந்தாங்க. அவருடைய மகள் ஜோஷ்னாவும் அவருடைய மருமகன் ராஜா ரெட்டியும் சத்ய சாய்பாபாவுடைய ஆஸ்தான பாடகர்களாக இருந்தவர்கள். அதற்கு பின்னாடி 1977 வருஷம் ஹிந்தி மொழியில வந்த ஒரு திரைப்படம் இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஷிரடியை நோக்கி கை கூப்பி தொழ வைத்தது. அந்த திரைப்படம் ஷிரடி கே சாய்பாபான்ற அந்த ஹிந்தி திரைப்படம். அந்த திரைப்படத்துல பணியாற்றிய பல பேர் ஷிரடி சாய்பாபாவுடைய மறு அவதாரம் தான் சத்ய சாய்பாபான்ற உண்மையை தெரிந்தவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரான இந்துலாஷா, சரளாஷா அவங்க 2 பேருமே சத்ய சாய்பாபாவுடைய தீவிர பக்தர்களாக இருந்தாங்க. இப்படி ஆழமா ஆராய்ஞ்சு அனுபவிச்சு பார்க்காம வெறுமனே உலகாயுதமான புற தோற்றத்தை மட்டும் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு அதே பாபா தான் இவர்ன்ற அந்த தெய்வீக உண்மை புலப்படாமலே போயிருது. ஷிரடி சாய்பாபா
எளிமையாக இருந்தார், யாசகம் வாங்கினார், கிழிந்த ஆடை அணிந்திருந்தார், பழைய கட்டிடத்துல வாழ்ந்தார். ஆனா சத்ய சாய்பாபாவோ தங்க தேர்ல வந்தார், செல்வ செழிப்பாக காணப்பட்டார்னு சொல்லி 2 அவதாரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய புற அம்சங்களை மட்டும் ஒப்பிட்டு பார்த்துட்டு 2 அவதாரங்களுக்கும் அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை பார்க்க மறந்துடுறாங்கன்றதுதான் உண்மை. இந்த தங்க ரதத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, சில பக்தர்கள், அதாவது செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் அன்பின் காரணமாக தங்க தேரை கொண்டு வந்து சுவாமியை ஊர்வலமா கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அன்னைக்கு கூட சுவாமி கைத்தையல் போட்ட தன்னுடைய பழைய அங்கியை தான் அணிஞ்சிருந்தாருன்ற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரிஞ்ச அந்த தங்கத்தேர் கமிட்டிக்காரங்களே அன்னைக்கு அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. அவருடைய அன்றாட உணவு பழக்கம்னு பார்த்தா ராகி களியை தான் தன்னுடைய உணவாக எடுத்துக்கொண்டார் சுவாமி. அவர் தன்னுடைய கழிப்பறையில கூட ஃப்ளஷ் யூஸ் பண்ணா அதிகமான தண்ணி வந்து வீணா போகுன்றதுக்காக வாளி தண்ணியவே வந்து பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய உணவு பழக்க வழக்கம், அவருடைய கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி இருந்த செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இவங்க யாரா இருந்தாலும் அவர்கள்ட்ட அவர் பார்த்தது பக்தியையும் சேவையையும், அவர்களால் அந்த சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மையையும் தான் அவர் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம ஆழமாக அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அறிய முற்பட்டால் ஷீரடி சாய்பாபாவிடம் இருந்த அதே எளிமையும் மேன்மையையும் புனிதத்தையும் தான் நாம சத்ய சாய்பாபா கிட்டையும் இருக்கிறத நம்ம உணர முடியும். விஷ்ணுவுடைய அவதாரமாகிய ஸ்ரீ ராமபிரானுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையில புறத்தளவுல பார்க்கும்போது சில வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியும். அந்த அவதாரம் தோன்றிய சூழல், அவதாரத்திற்கான நோக்கம், அவதாரத்திற்கான செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது அதுல சில வேறுபாடுகளை நம்ம கண்டறிய முடிஞ்சாலும் அந்த காரணத்தினால ஒரே தெய்வாம்சத்துடைய இருவேறு பிரதிபலிப்புகளுக்கு இடையில அடிப்படையில நம்ம எப்படி வேறுபாடை பார்க்க முடியும்? அதேதான் எங்கேயும். சாய்பாபான்ற அவதாரம் பூமியில வர்றதற்கான புராண நிகழ்வு, அதாவது மாபெரும் புராண நிகழ்வு ஒண்ணு இருக்குது. இந்த வீடியோவோட நீளம் கருதி அதை சுருக்கமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். பரத்வாஜ முனிவர் வேதங்களை முழுவதுமாக படிக்க விரும்பினார். அதற்காக தன் ஆயுளை நீட்டிக்க தேவேந்திரனிடம் வரம் கோருகிறார். அப்போ தேவேந்திரன் எவ்வளவோ எடுத்து சொன்னார். வேதங்களை முழுவதுமாக படித்து முடிப்பது என்பது சாத்தியம் இல்லை, ஆனா அதற்காக நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு யாகம் நடத்தலாம்னு சொன்னார். அப்ப பரத்வாஜ முனிவர் வந்து அந்த யாகத்திற்கு அழைப்பதற்காக கைலாயம் போய் பார்வதி பரமேஸ்வரனை அழைக்க போனார். அங்க சக்தி தேவி அவரை கொஞ்சம் அலட்சியப்படுத்தினதாக உணர்ந்து அவர் அங்கிருந்து கோபத்தோட வெளியில வந்தார். வர்ற வழியில அவருக்கு முடக்குவாதம் வந்தது. உடனே பார்வதி பரமேஸ்வரன் அவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்து அவரை குணப்படுத்தி யாகத்துக்கு வர்றதா வாக்கு கொடுத்தாங்க. அதே போல யாகத்திற்கு வந்து யாகம் நிறைவு பெறக்கூடிய அந்த தருணத்துல அந்த முனிவருக்கு வரமும் கொடுத்தாங்க. நாங்க பூமியில 3 முறை அவதாரம் பண்ணுவோம், அப்போ பாரத்வாஜ கோத்திரத்துலதான் நாங்க பிறப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரமும் கொடுத்திருந்தாங்க. அதன்படி சிவபெருமான் ஷீரடியில ஷீரடி சாய்பாபாவாகவும், சிவசக்தியாக புட்டபர்த்தியில் சத்ய சாய்பாபாவாகவும், சக்தியாக கர்நாடகாவில் பிரேமசாயாகவும் வருவதாக அவருக்கு வாக்களிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரிய வந்தது, ஏன் இந்த உலக மக்களுக்கே தெரிய வந்தது எப்போனா 1963 நடந்த நிகழ்வு. ஜூன் 29ஆம் தேதி புட்டபர்த்தி சத்ய சாய்பாபாவுக்கு தனது இடது பக்கம் முழுவதுமாக வேலை செய்யாத அந்த முடக்குவாதம் வந்தது. அது தொடர்ந்து அவருக்கு மாரடைப்பும் வந்தது. அதை அவர் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் சரிப்படுத்திக் கொள்ளல. ஏன்னா எந்தவித மருந்தையும் ஊசியையும் அவர் எடுத்துக்கல. ஜூலை 6ஆம் தேதி அன்று குரு பூர்ணிமா அன்னைக்கு 5000 பக்தர்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்துல அவர் வந்து குவளையில தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த தண்ணியை தன் வலது கையில எடுத்து இடது பக்கம் முழுவதுமாக தெளித்து தன்னை தானே சரிபிடித்துக் கொண்டார். அதுக்கப்புறம் மெல்ல எழுந்து நின்று அங்க கூடியிருந்த அந்த அத்தனை பக்தர்களுக்கு முன்னாடி தெய்வீக பேருரையை ஆற்றினார். அந்த பேருரையில தான் இந்த புராண நிகழ்வு மக்களுக்கு வெளிப்பட்டது. சாய்பாபான்ற இந்த அவதாரம் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு அவருடைய பக்தர்களுக்கு தெரியும், உலக மக்களுக்குமே அது தெரியும். ஆனா இப்ப நம்ம பார்த்தது சிவன், சக்தி, பரத்வாஜ முனிவர்னு சொல்லி சைவ வழியாகவே இருக்கே, இது வைணவத்துல இல்லையா, மற்ற மதங்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப நமக்கு வரலாம். வைணவ சம்பிரதாயத்துல விஷ்ணுவுடைய 10வது அவதாரம் கல்கி. அந்த கல்கி அவதாரம் தான் கலியுகத்துல 3 அவதாரமாக ஷீரடி சாயியாக, சத்ய சாயியாக, பிரேம சாயியாக 3 அவதாரமாக வந்திருக்கிறதுன்ற உண்மையை சாய்பாபாவுடைய மூத்த பக்தை கருணாபா ராமமூர்த்தி அவர்கள் பாபாவிடம் இருந்தே அதற்கான விளக்கத்தை பெறுகிறார்கள். என்னன்னா, இந்த கலியுகத்துல ஒரே அவதாரமாக வந்து மக்களிடையே தன்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தினா ஸ்தாபிச்சா மக்களால
அந்த தெய்வீகத்தை ஜீர்ணிக்க முடியாதுன்ற காரணத்தினாலதான் 3 அவதாரமாக தோன்றி இருக்கிறதாகவும், அந்த முதல் அவதாரத்தில் பக்தியையும், 2வது அவதாரத்தில் சேவையையும் அன்பையும், 3வது அவதாரத்தில் ஞானத்தையும் வலியுறுத்துவதுதான் இந்த 3 அவதாரங்களுடைய நோக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்திலையும் இயேசுடைய 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது. சாய்பாபாவுடைய பக்தர்கள்ட்டையுமே பிரேமசாயி அவதாரம் தான் அந்த 2வது வருகைன்ற ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு. இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் எல்லாமே ஒரு போர்க்காலத்தில் கூடியிருக்கும் பொழுது அழிவுகள் அதிகமாக வரும் காலகட்டத்தில் அவர்களை காப்பதற்காக மகதி என்ற ஒருவர் வருவார். அவர் தான் அவங்களுக்கு மீட்பராகவும் பாதுகாப்பராகவும் ரட்சகராகவும் இருக்கிறார். அந்த மக்கள் எல்லோருமே எங்கள் ராஜ்யத்தை நீங்க தான் ஆள வேண்டும் என்று சொல்ற அளவிற்கு அவர் மகிமைகள் நிறைந்தவராக இருப்பார்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வழங்கப்பட்டிருந்தது. அதனால்தான் இந்த சாய் அவதாரத்தில் முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஷீரடி சாய்பாபா தன்னை ஒரு முகமதியராக காட்டிக்கொண்டு பக்தியை பக்தர்களிடையே வளர்த்தார். அடுத்ததாக இருக்கக்கூடிய சத்ய சாய்பாபா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்திற்கும் அறைகூவல் விட்டு ஒரு அன்பு சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளம் இட்டு சென்றார். இந்த அவதார வரிசையில் பிரேமசாயி என்கின்ற ஒரு அவதாரமும் வர இருக்கிறது என்ற செய்திதான் இங்கே முக்கியமான ஒன்று. நான் ஷீரடி அவதாரத்தின் போது தெய்வீக உணவை சமைத்துக் கொண்டிருந்தேன். சத்யசாய் அவதாரத்தில் தெய்வீக உணவை பரிமாறி கொண்டிருக்கின்றேன். பிரேமசாய் அவதாரத்தில் அந்த உணவின் பலனை மக்கள் அடைவார்கள் என்று சத்ய சாய்பாபா பிரகடனம் செய்திருக்கிறார். சைவ மதத்துல சிவன் 3 அவதாரமாக வருவார் என்ற செய்தியை பார்த்தோம். அதே போல வைணவத்துல கல்கி அவதாரத்திற்காக காத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்திலையும் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மதத்தவர்களும் மகதிக்காக காத்திருக்கிறார்கள். ஆக இன்னும் நமக்கு தெரியாத பல மதங்களிலும் கலியுகத்திற்கான அவதாரத்திற்காக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியுது. இந்த காத்திருப்பின் பலனாகத்தான் 3 சாய் அவதாரம் நிகழ்கிறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். எல்லா மதங்களும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கலியுகத்தின் அவதாரம் இந்த 3 சாயி அவதாரங்கள் தானா அப்படின்னு. இப்போ ஒரு நபர் இருக்கிறார், அவருடைய அம்மா அவரை மகனேன்னு கூப்பிடுறாங்க, அவங்க மனைவி கணவர்னு சொல்றாங்க, மகள் அப்பா என்று அழைக்கிறாங்க, மருமகன் மாமனாரேன்னு அழைக்கிறாங்க, பேரன் தாத்தான்னு அழைக்கிறாங்க, நண்பர்கள் எல்லாம் தோழரேன்னு அழைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரிட்டு அழைத்தாலும் அந்த நபர் ஒருவர் தான். அதே போல சைவ சம்பிரதாயமாகட்டும், வைணவ சம்பிரதாயமாகட்டும், இஸ்லாம் மதமாகட்டும், பௌத்த மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், இவர்கள் எல்லாரும் அழைக்கக்கூடிய பெயர்கள் தான் வேறையே தவிர அந்த தெய்வீக சக்தி ஒன்றுதான். இந்த கலியுகத்துடைய அவதாரம் 3ஆக விரிவடைந்து நிற்கிறது. ஷிரடி சாய்பாபாவும் சத்ய சாய்பாபாவும் ஒருவரே. இனி வர இருக்கக்கூடிய பிரேம சாய்பாபாவும் அவரே. அதுதான் அந்த பேர் உண்மை. தத்துவார்த்தமான விளக்கங்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ வெகுஜன மக்களுக்கான எளிய விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். ஷிரடி சாய்பாபா மகா சமாதி அடைஞ்சதுக்கு பின்னாடி அவருடைய ஆன்மாதான் ஆந்திர பிரதேசத்துல ஒரு குழந்தைக்குள்ள நுழைந்து அவர் தான் அங்க சாய்பாபான்னு பிரகடனம் பண்ணி வாழ்ந்து காமிச்சாரா அப்படின்ற ஒரு புரிதல் வெகுஜன மக்களுக்கிடையே இருக்கலாம். இதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா திரைப்படங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆன்மா கிளம்பி ஒரு வெளிச்சமாகவோ லைட்டு போலவோ கிளம்பி போய் இன்னொரு பரிணாமத்துக்குள்ளேயோ இன்னொரு குழந்தையாகவோ பிறந்து வளர்றத நம்ம பார்த்திருப்போம். இது ஜீவாத்மாக்களுக்கு பொருந்தும். ஆனா சாய் அவதாரம்ன்றது பரமாத்மா, பரம்பொருள், பரம தத்துவம். எந்த பரம்பொருள், பரமாத்மா, பரமசக்தி காலம் காலமாக யுகம் யுகமாக அவதாரம் என்ற பெயர்ல வெவ்வேறு பிரதேசங்கள்ல வெவ்வேறு கலாச்சாரத்திற்கு உட்பட்டு மனிதர்களை நன்மையை நோக்கி அழைத்து செல்கிறதோ, மிருக உணர்விலிருந்து தெய்வீக உணர்விற்கு இட்டு செல்கிறதோ, அந்த பரமாத்மா, பரம்பொருள், பரம சக்தி தான் இந்த கலியுகத்தில் 3 பாபாக்களாக தோன்றி மக்களை மட்டுமல்லாது இந்த உலகத்தையே பேரழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறாங்க, வர இருக்கிறார்கள். ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தி, இருப்பது ஒன்றே. பண்டிதர்கள் பல பெயரில் அழைக்கிறார்கள். 3 இறை வடிவங்கள் மட்டுமல்ல, அனைத்து மதங்களும் கூறக்கூடிய அனைத்து இறை உருவங்களும், மகான்களும், மனிதர்களும், ஏன் மிருகங்களும், பறவைகளும், பஞ்சபூதங்களும் கூட ஒரே இறை சக்திக்குள் அடக்கம். இந்த பேர் உண்மையை, ஞானத்தை வழங்கிடவே கலியுகத்தில் ஷீரடி சாய்பாபாவாகவும் சத்ய சாய்பாபாவாகவும் அவதரித்தார் இறைவன்.
அடுத்து பிரேமசாயியாகவும் வர இருக்கிறார். ஒரு எறும்பு கூட மணல் தனியாக சர்க்கரை தனியாக பிரித்தறிந்து கண்டுகொள்கிறது. ஆக குழப்பம் வேண்டாம். யார் உண்மையான பிரேம சாய்பாபா, யார் யாரெல்லாம் போலியான பிரேம சாய்பாபாக்கள் என்பதை நமக்குள் உண்மையான தெய்வீகம் இருக்கும் பொழுது குழப்பம் இல்லாமல் அதை கண்டறிய முடியும். ஆக ஷீரடி சாய்பாபா வழங்கிய அந்த பக்தியையும் சத்ய சாய்பாபா வழங்கிய அன்பையும் சேவையையும் இறுக பிடித்து கொண்டு அந்த தெய்வீக பாதையில் நாம் பிரேமசாயின் வருகைக்காக காத்திருப்போம். மீண்டும் ஒரு முறை நினைவில் நிறுத்திக் கொள்வோம். ஷீரடி சாய்பாபாவும் சத்ய சாய்பாபாவும் ஒருவரே, வர இருக்கிற பிரேம சாய்பாபாவும் அவரே. ஜெய் சாய்ராம்.